வேதாகமத்திலே அநேக வாக்குத்தத்த வசனங்கள் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு வாக்குத்தத்தம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்ததான வாக்குத்தத்தம். நாம் வாசித்தது போல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எந்த சக்தியாலும் தடை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நான் வருவேன் என்று சொன்னால் அவர் வந்து வந்து நம்மளை சந்திப்பார். இது உண்மையான சத்தியமான நிதர்சனமான ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தான் உயிரோடு இருப்பதாக அநேகருக்கு காண்பித்தார் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து பார்க்க முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர் உயிர்த்தெழுந்த பின் முதலில் இயேசு மகதலேனா மரியாளுக்கு தன்னை காண்பிக்கிறார். மரியாளே, நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மனுஷனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன், அது உண்மைதான். நான் மனுக்குலத்தின் பாவத்துக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன், அது உண்மைதான். மனுக்குலத்தின் பாவத்துக்காக நான் காயப்பட்டேன், அது உண்மைதான். அடக்கம் பண்ணப்பட்டேன். ஆனாலும் நான் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு மரியாளுக்கு தன்னை காண்பிக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மற்ற ஸ்திரீகளுக்கு இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருப்பதாக காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது, அங்கே இயேசு பேதுருவுக்கு தன்னை காண்பிக்கிறார். பேதுருவே, நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. பேதுரு தேவனுடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். பலவிதமான பயங்கள் அவர்களுடைய இருதயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு பயம் என்ன தெரியுமா? இந்த ரோம மனிதர்கள், ரோம அரசாங்கம், ரோம படை வீரர்கள் அவர்களையும் பிடித்து கொண்டு விடுவார்கள் என்கிறதான ஒரு பயம் பேதுருவின் மனதுக்குள்ளாக இருந்தது, சீசர்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்ததை பார்க்க முடிகிறது. இயேசு தான் உயிரோடு இருப்பதாக பேதுருவுக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 2 சீசர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எம்மாவு என்கிற அந்த கிராமத்துக்கு அவர்கள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது இயேசு தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 36 முதல் 40 வசனங்களை படிக்கும் பொழுது, 10 சீசர்கள் ஒரு வீட்டிலே அவர்கள் இருக்கும் பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே 10 சீசர்களுக்கும் தோமாவுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன் தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? விசேஷமாக தோமாவோடு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கவில்லை இல்ல, நீ என்னை சந்தேகப்பட்டதான, என்னை தொட்டுப்பார், என் விழாவில் நீ தொட்டுப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு அறைக்குறளை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது தோமாவும் கூட இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்ததை பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 23 வசனங்களை படிக்கும் பொழுது, கலிலேயா கடற்கரையிலே இயேசுவினுடைய 7 சீசர்கள் இருக்கும் பொழுது தான் உயிரோடு இருப்பதாக அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கலிலேயா மலையிலே 11 சீசர்களுக்கு தன்னை காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் பொழுது, இயேசு தன் சகோதரன் யாக்கோபுக்கு தான் உயிரோடு இருப்பதாக வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படிக்கும் பொழுது, இயேசு ஒரே வேளையில் 500 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு 500 பேருக்கும் அதிகமான
சகோதரர்களுக்கு தான் உயிரோடு இருப்பதாக வெளிப்படுத்தியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பரிசியமாக 1, 2, 3 பேருக்கல்ல, 10, 20 பேருக்கல்ல, கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு தான் இயேசு உயிரோடு இருப்பதாக அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50 முதல் 53 வேத பகுதியை படிக்கும் பொழுது, அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை படிக்கும் பொழுது, கடைசியாக இயேசு கலிலேய மனுஷர்களுக்கு தன்னை காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. இதுதான் கடைசியாக தேவன் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருப்பதாக ஜனங்களுக்கு, கலிலேய ஜனங்களுக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன் என்று சொன்னால், 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தடை செய்வதற்காக ஒரு பெரிய ஒரு படை இருந்தது. எப்படியாவது இது உண்மையானது அல்ல, இது கட்டுக்கதை என்பதை நிரூபிப்பதற்காக அநேகர் முன் வந்தார்கள். ஆனால் என்ன நடந்துச்சு சொன்னா, இயேசு கிறிஸ்து தான் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை திட்டவட்டமாக மனுக்குலத்துக்கு அறிவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு அவர் தன்னைத்தானே திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்படி கலிலேய மனிதர்களிடம் இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் சொன்னா, திடீரென்று அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த கலிலேயராகிய மனிதர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரளான ஜனக்கூட்டம், கலிலேய ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசினவர்கள், இப்பொழுது ஐயோ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார், வானத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார், இனி எப்பொழுது மறுபடியும் வருவார் என்று ஆச்சரியத்தோடு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே 2 தூதர்கள் அங்கே தோன்றுகிறார்கள். 2 தூதர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள். எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார். அப்படியே அவர் திரும்பவும் வருவார். இனி நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இன்று உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பிரசங்கம் இருக்கிறது. என்ன பிரசங்கம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பதை குறித்து நீங்கள் உலகமெங்கிலும் போய் அதை சொல்ல வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கத்தை, ஒரு பிரசங்க செய்தியை இந்த மக்களுக்கு அந்த தூதர்கள் விட்டு சென்றார்கள். இதை கேட்டவுடனே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் ஆமென் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் உலகங்களில் பல பல இடங்களுக்கு அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அவர்கள் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அதில் ஒரு சீசன் தான் தோமா. தோமா இந்தியாவுக்கு வந்தார்.
இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து திட்டமாக நம்முடைய இந்திய தேசத்திலே பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்படி 1ஆம் நூற்றாண்டிலே தொடங்கின இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்ததான பிரசங்கம், ஆமென், இந்த நூற்றாண்டு வரைக்கும் இன்று வரைக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், ஆமென், இது சாதாரண ஒரு கட்டுக்கதை கிடையாது. இது சத்தியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் மனுக்குலத்தின் பாவத்துக்காக மரித்து இரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 500க்கும் மேற்பட்ட திரளான ஜனங்களுக்கு தான் உயிரோடு இருப்பதாக அவர் காண்பித்தார் என்று சொன்னார். கலிலேய ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார் என்று சொன்னார். அவர் மறுபடியும் வருவது நிச்சயம். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எந்த விஞ்ஞானத்தாலும் மறைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு சத்தியம் என்ன என்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம். இந்த காலம் கடைசி காலம். எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்களினால் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தை விட இந்த நிகழ்காலத்திலே கொத்து கொத்தாக மனிதர்கள் கொடிய வியாதியினால், ஆமென், விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் படிப்படியாக துஷ்டாந்தமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைவேற போகிற வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள். ஒரு தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை. இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீக்கிரமாக வரப்போகிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கிறிஸ்தவர்களே, விசுவாசி என்று அழைக்கப்படுகிற தேவ ஜனமே, இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு மறுபடியும் சீக்கிரமாக வரப்போகிறார்.